இன்னைக்கு என் குருநாதருக்கு என்கேஜ்மெண்ட். மார்னிங் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மார்னிங் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சிருக்காங்க. மார்னிங் இந்த ட்ரெஸ் தான் போட்டு போயிருந்தேன். ஈவினிங் என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரீ கட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். மழை பெய்யல அப்படின்னா கட்டுவேன், பார்ப்போம். காலையிலே எஞ்சி கிளம்பி மழை வர மாதிரி இருந்தது. சரி, மழை வரத்துக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு மணி பார்த்து 9 ஆக போகுது. மீனுக்கு ஃபுட்டை போட்டுட்டு வண்டி எடுக்கிறேன். மழை பெய்யுது. ஒரு மணி நேரமாக விடுவேனா அப்படிங்கிற மாதிரி மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. சரி, அப்புறம் லைட்டாக தூத்தல் போட்டுச்சா, அதுக்குள்ளேயே நான் இப்போ போனால் தான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக மழையிலே நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்குள்ள ஃபங்க்ஷனே ஆரம்பிச்சிட்டாங்க. என் குருநாதரை பார்த்துட்டு மைக்க வர கொடுத்துட்டு அப்புறம் நான் நம்ம வேலைக்கு வந்துட்டேன். பந்தி தான் உக்காந்துட்டேன். என்ன போட்டாங்கன்னா வடை, புட்டு, கேசரி, பொங்கல், இட்லி. ஓகே, நல்லா தாங்க இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க கொடுத்த ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் மதியமாக மீனுக்கெலாம் ஃபுட்டு போட்டுட்டு மழை வர மாதிரி இருந்துச்சா, சரி தூங்கிடும்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. தூங்கி ஏஞ்சி பார்த்தா மணி 5 ஆயிடுச்சு. அப்புறம் எங்கள் அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் டீயை குடிச்சிட்டு அப்புறம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கிளம்பும் போது மழை பெய்யல, அதனால சாரி கட்டினேன். இதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருந்தா மழை வந்துடும் பயந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. 6:37 வீட்டுல இருந்து கிளம்பிட்டோம். கொள்ளிடம் புலீஸ்வரி அம்மன் கோயில தான் என்கேஜ்மெண்ட் வச்சிருந்தாங்க. என் குருநாதருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிச்சாச்சு. வேற என்ன, பந்தி தான். என்ன போட்டாங்கன்னா கிச்சடி, இட்லி, போண்டா, உப்புமா, கேசரி இதெல்லாம் தான் போட்டாங்க. காலைல சாப்பிட்ட சாப்பாடோட என்கேஜ்மெண்ட் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம வீடியோ பாக்குறீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்புறம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.